வெயிட் லாஸ் பண்ணணுமா இந்த பொங்கல் சாப்பிடுங்க. வெயிட் கெயின் பண்ணணுமா அவங்களும் இந்த பொங்கல் சாப்பிடுங்க. எப்படி 2 இன் 1 பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு குதிரைவாலி அரிசி ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2யும் கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடணும். இந்த மாதிரி ஊற வச்சு சமைக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 பல் பூண்டு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் எடுத்துட்டு அதை வந்து அப்படியே நம்ம பொங்கலுக்கு எப்படி தாளிப்போமோ அப்படி தாளிப்பு கொடுத்துடணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எண்ணெயும் சரி நெய்யும் சரி கம்மியான அளவில் வந்து எடுத்துக்கணும். ஸோ வெயிட் லாஸ் பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம அந்த பொங்கல் வேக வச்சோம் பார்த்தீங்களா, குதிரைவாலி அரிசியும் பாசிப்பருப்பையும் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். எதுக்குன்னா சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு தான். கருப்பட்டி காய்ச்சி அதோடு கூட ஃபில்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வெயிட் கெயின் பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். நெய்யில் தாளிச்சு விட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.